மேடம் மேடம் ஆ சொல்லுங்க. மேடம் ராதிகா மேடத்தோட ப்ளவுஸ் தைச்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. ஐயோ என்கிட்ட கொடுக்காதீங்க, நான் அவளே கூப்பிடுறேன். அக்கா அக்கா, ராதிகா அக்கா. வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கத்துற? உன் கல்யாண பிளவுஸ் ரெடியாகி வந்திருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்டேன். வாவ், ரியலி? ரெடி ஆயிடுச்சா? இதோ வரேன். வராங்களா? சீக்கிரம் வா. கொடுங்க. இந்தாங்க மேடம். என்ன முகம் மாறிடுச்சு, பாவம் இந்த பையன் சிக்கிட்டான். என்ன இது? இதான் நீங்க ஸ்டிச்சிங் பண்ற லட்சணமா? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அக்கா, இத்தனை வருஷமா இப்படிதான் கடை நடத்திட்டு இருக்கீங்களா? மேடம் என்னாச்சு? நல்லா தானே தைச்சிருக்கு. யார் பிளவுஸையும் நீங்க நல்லா தச்சிருந்தா எனக்கு என்ன, தைக்காட்டி எனக்கு என்ன? என்னக்கா இது உன் பிளவுஸ் இல்லையா? ஆமா, யாரோ ஒருத்தருக்கு தச்சத கொண்டு வந்திருக்காங்க. இத பொறுப்பா கொடுக்க ஒரு ஆள் வேற. மேடம் சாரி மேடம், 2 நிமிஷம் ஃபோன் பண்ணி உங்க பிளவுஸை கொண்டு வர சொல்றேன். ஹலோ அண்ணே, பிளவுஸ் மாத்தி எடுத்து வச்சு கொடுத்துருக்கீங்க. இது ராதிகா மேடம் பிளவுஸ் இல்லைண்ணே. சரிங்கண்ணா, நான் இங்கே தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே கொடுத்து விடுங்கண்ணா. சரி ஓகேண்ணா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராதிகா என்னாச்சு? நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? அக்காவோட பிளவுஸ் கொண்டு வராம வேற பிளவுஸ் மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கா நீ டென்ஷன் ஆகுற? இது கல்யாண சீசன், அவங்களும் நிறைய தைக்க வேண்டியது இருக்கும்ல, ஏதாச்சும் தெரியாம மாறி இருக்கும். தம்பி, நாங்க கொடுத்த பிளவுஸ் தைச்சிட்டீங்கல்ல? ஆமா மேடம், தைச்சிட்டோம். பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு, தெரியாம மாறி போச்சு மேடம். என்னக்கா நீ? என்ன சீசனா இருந்தா என்ன? பிளவுஸ கரெக்டா ஸ்டிச் பண்ணி கரெக்டா கஸ்டமர் கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே உங்க வேலை. சாரி மேடம், இது வரைக்கும் இப்படி நடந்ததில்ல. இப்போ உங்க பிளவுஸை கொண்டு வந்துருவாங்க மேடம். எனக்கு என் பொருளை வேற யாருக்கும் கொடுக்கவும் பிடிக்காது, இன்னொருத்தர் பொருளை எடுத்து யூஸ் பண்ணவும் பிடிக்காது. அதான் யூஸ் பண்ணல, கொஞ்சம் அமைதியா தான் இரு. மேடம் உங்க பிளவுஸ் கொண்டு வந்துட்டாங்க மேடம். இருங்க மேடம், போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். மேடம் பாருங்க, இதானே உங்க பிளவுஸ். ஆமா, இது என் பிளவுஸ் தான். தேங்க் காட், செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சாரி மேடம், தெரியாம நடந்து போச்சு. கொஞ்சம் டென்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா தான் தச்சிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். சூப்பரா இருக்கு.
ராதிகா, என்னாச்சு மேடம்? அது உங்க பிளவுஸ் தானே? பிளவுஸ் என்னோடதான். அந்த முடி யாருது? இதுக்காடி இப்படி தூக்கி எறிஞ்ச? இது ரொம்ப மோசமான குணம் ராதிகா. கோவத்தை நீ ரொம்ப குறைக்கணும். தைக்கும் போதோ இல்ல எடுத்து வைக்கும் போதோ யாரோட முடியாவது கூட மாட்டிருக்கோம்ல. இவங்க பிளவுஸ வேற யாருக்காவது மாத்தி கொடுத்து அவங்க போட்டு பாத்திருந்தாலும் முடி மாட்டிருக்கும். உண்மையை சொல்லுங்க, என் பிளவுஸ வேற யார்கிட்டயாவது மாத்தி கொடுத்தீங்களா? மேடம் அது வந்து உண்மைய மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. ஆமா மேடம், முதல்ல உங்ககிட்ட கொடுத்த பிளவுஸும் இதுவும் மாறி போச்சு மேடம். சாரி மேடம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல என் பிளவுஸ வேற யாரோ போட்டிருக்காங்கன்னு. சரி, அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? புது பிளவுஸ் ராதிகா. நான் வேணா அந்த முடியை எடுத்து போட்டுடுறேன். அக்கா நில்லு. இது இப்ப புது பிளவுஸ் இல்ல, யாரோ யூஸ் பண்ணது, செகண்ட் ஹேண்ட். எனக்கு இது பிடிக்காது பிடிக்காது. என்னால இதை யூஸ் பண்ண முடியாது. ராதிகா, என்ன பண்ற நீ? ராதிகா, அது உன் கல்யாண பிளவுஸ் ராதிகா. பிரிச்சு பார்க்கும்போது உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. அதுல கொண்டு போய் தீய வச்சுட்ட. என் கல்யாணத்துல யாரோ யூஸ் பண்ண பிளவுஸ போட்டுட்டு நிக்க சொல்றியா? நோ வே. போனா போகட்டும். அத போட்டுட்டு பொய்யா சந்தோஷப்படுற மாதிரி என்னால நடிக்க முடியாது. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோன்னு எனக்கு தெரியாது. என் சாரிக்கு மேட்சா இன்னொரு பிளவுஸ் தச்சு கரெக்டா என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஃப்ரெஷ்ஷா, புதுசா. புரியுதா? காசு தர மாட்டோம் நீங்க கவலைப்படாதீங்க. 2 பிளவுஸுக்கும் சேர்த்து நீங்க காசு வாங்கிக்கோங்க. ஆனா எனக்கு தேவை என் புது பிளவுஸ். காட் இட்? என்னடி இது ரொம்ப ஓவரா இருக்கு? உண்மைதாண்டி, அவளோட பிளவுஸை யாரோ போட்டுட்டாங்கன்னு அதை கொளுத்திட்டான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? என்னடி எதுக்குன்னு கேக்குற? நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்து. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? ஏய், அப்போ உனக்காக சொன்னேன். ஆனா இப்போ ராதிகா அரவிந்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றேன். என்னடி சொல்ற? பின்ன என்னடி, உனக்கும் அரவிந்துக்கும் லவ் இருந்தது எப்படியாவது தெரிஞ்சிரும். அப்படியெல்லாம் தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. வேண்டாண்டி, நான் உன் குடும்ப நன்மைக்காக சொல்றேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடு ரஜினி. வாய மூடுறியா? அபசகுணமா பேசாத. எதுக்குடி இந்த விபரீதம்? ஆத்துல குளத்துல நீந்தலாம், கடல்ல போய் நீந்தணும்னு நினைச்சா எங்க போய் தள்ளுன்னு யாருக்குமே தெரியாது. இத பாரு, தேவையில்லாம நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்திட்டு இருக்காத.
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் பட்டும் திருந்த மாட்ட. இது உன்னோட தங்கச்சியோட லைஃப்டி, நல்லா யோசிச்சுக்கோ. சரி சொல்லிட்டல்ல, விடு. இதுல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, சொல்லு ரஜினி. அரவிந்த், நான் உடனே உன்னை பார்க்கணும். மிக்க மகிழ்ச்சி. சீரியஸா சொல்றேன். நான் இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே வா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, சரி, எதுக்காக இதெல்லாம்? சார் உங்க ஆர்டர் சொல்லுங்க மேடம். 2 காஃபி. ஓகே மேடம். இப்போ எதுக்காக நீ கொடுத்த gift எல்லாம் எடுத்துட்டு வர சொன்ன? இனிமே இதெல்லாம் உன்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால தான் எடுத்துட்டு வர சொன்னேன். அதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது அவசியமா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். ப்ளீஸ், என்னோட எந்த பொருளும் உன்கிட்ட இருக்க வேண்டாம். அது உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆயிடும். ராதிகாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ராதிகாவுக்கு நம்ம விஷயம் தெரியாம பாத்துக்கோ. ஸ்டாப் இட் ரஜினி. எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி ஃபேமிலினே யோசிச்சுட்டு இருக்காத. இவங்களை பத்தி யோசிக்கிறதுல 1% என்ன பத்தியோ இல்ல நம்ம லவ் பத்தியோ யோசிச்சிருந்தேன்னா இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒண்ணு நடக்க போறதில்ல. இனி ராதிகா மட்டும்தான் உன் லைஃப்னு புரிஞ்சுக்கோ. முடிஞ்சு போச்சுன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டல. நான் நம்ம கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா? எங்க அம்மா லவ் மேரேஜுக்கு ஒத்துப்பாங்களோ இல்லையோன்னு நான் புரோக்கர் கிட்ட போய் உன்னோட போட்டோவை கொடுத்து அரேஞ்ச் மேரேஜா மாத்தி பண்ணலான்னு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா? உங்க வீட்டுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட தங்கச்சிய பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்பவும் எப்படியாவது இதெல்லாம் நிப்பாட்டலான்னு முயற்சி பண்ணா எங்க அம்மா அதை எப்படியோ தடுத்துட்டாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண? நம்மளை பத்தி ஒரு துளி கூட நீ யோசிக்கல. இப்ப கூட உன் தங்கச்சிக்காக தானே என்கிட்ட பேசிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ரஜினி. ப்ளீஸ் அரவிந்த், எது நடக்கணுமோ அது நடக்கும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல இத பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. எப்பதான் என்ன நீ பேச விட்டுருக்க? சரி விடு. இந்தா, எனக்கு நீ கொடுத்த திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தது. எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல? நீ சொன்ன மாதிரி நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல? அவ்வளவுதான்ல? சரி, நான் கிளம்புறேன். காஃபி ஒன்னும் தேவையில்லை. தேங்க்ஸ். நான் கிளம்புறேன்.
என்ன எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டியா? அரவிந்த் நினைச்சிருந்தா நீ கொடுத்த இந்த கிஃப்ட வச்சு பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஆனா நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா கிஃப்டையும் திருப்பி கொடுத்தான் பாத்தியா? அரவிந்த் எவ்வளவு ஜெனியூன் ஆனவன்னு இப்பவாது புரிஞ்சுக்கோ. இங்க பாரு அனிதா, அவன் ஜென்யூன் ஆனவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சும் ஏண்டி அரவிந்த உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிற? கொஞ்சம் மனசு விட்டு பேசியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல. நடந்த எதுக்கும் நானும் காரணம் இல்ல, நீயும் காரணம் இல்ல அனிதா. வேற யாரு காரணம்? எங்க அம்மா. என்னடி சொல்ற? ஆமா, எங்க அம்மா தான். அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அரவிந்தும் என்னதான் பொண்ணு பார்க்க வந்தாரு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னது எல்லாமே என் அம்மா தான். ஏய், என்னடி சொல்ற? நிஜமா அவங்கதானா? ஆமா, அவங்கதான். I love you.